பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் மைந்தராகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் சிந்தையாளும் தூய ஆவியானவரிடமிருந்தும் கிருபையும் சமாதானமும் நல்பேராசீர்வாதம் தர்மையான நாளிலே ஆண்டவருடைய திருவீட்டிலே கடந்து வந்திருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் மிகுதியாய் உண்டாவதாக. ஆமேன். இந்த அற்புதமான வேளையிலே சிந்திப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதி முன்பு வாசிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டின் பகுதி. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 21வது வசனம் முடிய. ஏசாயா 43வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 21வது வசனத்து முடிய நான் வாசிக்கிறேன். கவனமாக கேட்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையையும் உண்டாக்கி ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல் அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொண்டு என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதனால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இருக்கிற நிலைகளிலே நம்முடைய தலைகளை வணங்குவோம். ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். வெறுமையானே பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வானைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண் என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, தம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை வாழ்விக்கின்ற உம்முடைய மாபெரும் தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் கர்த்தாவே, ஏப்ரல் மாதத்தின் முதல் ஓய்வு நாளிலே உம்முடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் சுவாமி உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை சிந்திப்பதற்கு நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். ஆம் கர்த்தாவே, அன்பு நிறைந்திடவும்
கெட்ட ஆசைகள் குறைந்திடவும், மோட்ச இன்பம் சிறந்திடவும், பாவ இருள் மறைந்திடவும், முன்பு நடந்த முரட்டாட்டத்தை விட்டு முற்றிலும் நற்குண சுத்தம் எங்களிலே பெருக்கெடுத்து ஓட வைக்கவும் உம்முடைய வார்த்தைகளால் முடியும் சுவாமி. அப்பேற்பட்ட வார்த்தைகளை சிந்திக்கிறோம். எங்களோடு கூட பேசுவீராக. இந்த நாளிலே சிந்திக்க இருக்கிற வார்த்தைகள் மூலமாய் உம்முடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறேன் அன்பு பிள்ளைகளை திடப்படுத்துவீராக. ஆண்டவரே, பலவீனத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு உம்முடைய வார்த்தைகள் மூலமாய் ஒரு புதிய பலத்தை கொடுப்பீராக. மனச்சோர்வோடு கடந்து வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு சுவாமி உம்முடைய வார்த்தைகளை கொண்டு ஒரு புதிய நம்பிக்கையை ஊட்டுவீராக. ஆண்டவரே, பலவிதமான நெருக்கடிகளிலே வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு உம்முடைய வார்த்தைகளை கொண்டு ஒரு விசாலமான பாதையை ஆண்டவர் உருவாக்க வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே கர்த்தாவே எங்களை தாழ்த்தி உம்முடைய திருக்கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். இயேசு இரட்சகர் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கர்த்தாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40வது அதிகாரத்திலிருந்து 55வது அதிகாரம் வரையிலும் டியூட்ரோ ஐசாயா என்று அழைக்கப்படுகிறது. இரண்டாம் ஏசாயா நூல் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நூல் எப்பொழுது எழுதப்பட்டது என்று சொன்னால், அதாவது 40 முதல் 55 அதிகாரங்கள் எப்பொழுது எழுதப்பட்டது என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் நாட்டிலே சிறைப்பட்டு கிடக்கும் போது எழுதப்பட்டது. மக்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கை அற்ற ஒரு காலகட்டத்திலே இனி சொந்த தேசம் திரும்ப முடியுமா அப்படி என்ற எதிர்நோக்கோடு இருந்த ஒரு காலகட்டத்திலே எழுதப்பட்டதுதான் இந்த டியூட்ரோ ஐசாயா. கடவுள் தீர்க்கன் ஏசாயாவை கொண்டு மிக அருமையாக நம்பிக்கை ஊட்டுகின்ற செய்தியை மக்களுக்கு கொடுக்கின்றார். அன்பானவர்களே, நான் 11வது வகுப்பு படித்துக் கொண்டிருக்கின்ற போது ஸ்ரீலங்கா தேசத்திலே கடுமையான யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்போது அங்கிருந்து படகிலே தப்பி வந்தவர்களை நாங்கள் வசித்த கிராமத்து பகுதியிலே ஒரு அருகிலே ஒரு பெரிய கோடவுன் ஒன்று இருந்தது. அத சின்ன சின்ன வீடுகள் மாதிரி திரித்து அகதிகளாக வந்த நம்முடைய தமிழ் இன மக்களை அங்கே கொண்டு வைத்தார்கள். உண்மையாகவே கடுமையான யுத்தத்தின் பகுதியிலே உயிர் பிழைத்தால் போதும் என்ற அவல நிலையிலே கிடைத்த போட்ல ஏறி வந்தவர்கள். அவர்கள் வந்தபோது என்ன கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால், கையில கிடைத்ததை அள்ளி கொண்டு வந்தார்கள். ஒரு சிலர் டிவிக்களை, அந்த காலத்துல டிவி கொஞ்சம் வசதியானவர்கள் எல்லாம் சுமக்க முடியாத அந்த டிவி தொலைக்காட்சி பெட்டியை சுமந்து கொண்டு வந்தார்கள். அதிலும் கொஞ்சம் வசதியா இருந்தவர்கள், நகை நட்டுகள் எல்லாம் இருந்தவர்கள் எல்லாரும் நகை நட்டுகளோடு எல்லாம் வந்தார்கள். வந்தவர்களுக்கு இங்கே அரசு வேற என்ன கொடுத்தது? அரிசி கொடுத்தது, பருப்பு கொடுத்தது. ஆனால் மற்றொரு அன்றாட வாழ்வுக்கான ஒரு நிலைமை ஒரு மோசமான நிலைமையிலே தான் இருந்தது. ஆனால் உண்மையாகவே அவர்கள் அந்த நாட்களிலே அந்த ஊரே மிக பரபரப்பாக இருந்தது. ஏனென்று சொன்னால், டிவியை கொண்டு வந்தவர்கள் கிடைத்த விலைக்கு தொலைக்காட்சி பெட்டிகளை விற்றார்கள். நகைகளை கொண்டு வந்தவர்கள் எதை பற்றியுமே அவர்கள் யோசிக்கவில்லை. எங்க போகுது, என்ன தெரியும், எதுவுமே தெரியாது. கிடைத்த விலைக்கு அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு கிடைத்த விலைக்கு தொகைக்கு கொடுத்து காசாக்கி கிடைத்ததை கொண்டு அவர்கள் வாழ்க்கை பிழைப்பு நடத்தினார்கள். உண்மையாகவே அன்றைக்கு அகதிகளாக வந்தவர்களை வரவேற்க ஒரு தேசம் இருந்தது, ஒரு இன மக்கள் இருந்தார்கள். அப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்த பிற்பாடும் அவருடைய வாழ்க்கை மிகவும் பரிதாபத்திற்குரியதாகத்தான் இருந்தது. இது ஒரு அகதிகளாக வந்தவர்களுடைய நிலைமை.
சரியான துணி, மாற்று துணி கிடையாது, அடிப்படை வசதிகள் கிடையாது. ஏதோ ஒரு பெரிய ஹாலில் கொண்டு அடைச்சு வச்சாங்க, அவ்வளவுதான். அப்படி என்று சொன்னால் நாம் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இவர்கள் அகதிகளாக வந்தவர்கள், அவர்கள் அப்படியல்ல, சிறை கைதிகளாக கொண்டு போகப்பட்டவர்கள். சிறை கைதிகளாக கொண்டு போகப்பட்டவர்கள். அந்த போகிற தேசத்துல இங்கேயாவது மக்கள் கொஞ்சம் வரவேற்றாங்க, அரசு உதவி செய்தது. ஆனால் பாபிலோன் நாட்டிற்கு சென்றவர்களுக்கு அப்படியல்ல, அவர்கள் அடிமைகள். அடிமை என்று சொன்னா தெரியும், ஒரு வீட்டுல ஒரு வேலைக்காரங்கிற ஸ்தானத்தை கீழே இருந்து ஒரு நிலைமைதான் இஸ்ரவேல் மக்களுடைய அங்கே உள்ள நிலைமை. இங்கே பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே வாழ்ந்தவர்கள், செழிப்பு மிக்க தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். அவர்களுக்கு வழிபடுவதற்கென்று ஆலயம் இருந்தது. ஆனால் இப்போது பாருங்கள், எதுவுமே இல்லாத சூழ்நிலையிலே கைதிகளாக பாபிலோன் நாட்டிற்கு கொண்டு போகப்பட்டார்கள். இவர்களுடைய வாழ்வின் நிலைமை அங்க ரொம்ப பரிதாபத்திற்குரியதாக, ரொம்ப மோசமான நிலைமைக்குரியதாக இருக்கிறது. ஒரு விதமான ஏக்கத்தோடு அவர்கள் வாழ்கிறார்கள். இனி இந்த சிறையிருப்பிலிருந்து மீண்டு சொந்த தேசம் செல்வதற்கான வாய்ப்பு உண்டோ ஒரு ஏக்கம் அவர்களுக்குள்ள இருந்தது. அடுத்ததாக, இன்னும் பழைய செழிப்பான வாழ்வுக்கு திரும்ப முடியுமா? மீண்டும் நம்முடைய ஆலயத்திற்கு சென்று கடவுளை தொழுது கொள்ள முடியுமா? அப்படி என்று பலவிதமான கேள்விகளோடு ஒவ்வொரு நாளும் அவர்கள் பயணித்துக் கொண்டிருந்தார்கள். இனி அவ்வளவுதான் வாழ்க்கை, இனி அவ்வளவுதான். இனி நாமும் சரிதான், நம்முடைய பிள்ளைகளும் சரிதான், தலைமுறையும் சரிதான். இந்த பாபிலோன் நாட்டிலே அடிமைப்பட்டு கிடந்து வாழ்ந்து சாக வேண்டியதுதான். அடிமையாகத்தான் இந்த நாட்டிலே நாம் சாக வேண்டும். அப்படி என்று இருந்த மக்களுக்கு கடவுள் தீர்க்கன் ஏசாயாவை கொண்டு நம்பிக்கையூட்டும் செய்தியை கொடுக்கின்றார், ஆறுதல் அளிக்கின்ற செய்தியை கொடுக்கின்றார். ஒருவேளை நீங்கள் வாழ்க்கையிலே நம்பிக்கை இழந்து போயிருக்கலாம், ஆனால் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாழ்வு இருக்கிறது என்பதை கடவுள் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லுகின்றார். உண்மையாகவே 42வது அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற போது மிக தெளிவாக கண்டுகொள்ள முடியும். கடவுள் அங்கே கடிந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்க முடியும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை நாம் 42வது அதிகாரம் என்னவென்று சொன்னா, உனக்கு செவி இருக்கிறதா? செவி இருந்தா நீ கேட்ப. கண் இருக்கிறதா? கண் இருந்தா உண்மையா நீ காண்ப. அப்படி என்று கடிந்து கொள்ளுகின்ற ஆண்டவர் இந்த 43வது அதிகாரத்திலே நம்பிக்கையின் வார்த்தைகளை கொடுக்கின்றார். முதலாவது பாருங்கள், பாபிலோன் நாட்டிற்கு மக்கள் அடிமையாக சென்றாயிற்று. கடவுளுடைய செயல்பாடுகள் எல்லாம் அவர்கள் மறந்து போச்சு. அடுத்த தலைமுறை வர வர ஜீவனுள்ள கடவுளை பற்றி உள்ள அறிவு அவர்களுக்கு இல்லாமல் போயிற்று. ஜீவிக்கிற கடவுளை பற்றியுள்ள ஒரு முழுமையான அறிவு இல்லாத சூழ்நிலை. இந்த சூழ்நிலையிலே கடவுள் தன்னை அந்த ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். பாருங்க, ஆரம்ப காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயை தலைவனாக ஏற்றுக்கொள்வதற்கு பல அற்புதங்கள் அங்கே நடைபெற வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஏன்னா ஜனங்கள் நம்பல. நீ யாரியா, உன்னதான் கடவுள் அனுப்பினார் என்கிறதற்கு என்ன சாட்சி இருக்கிறது? அப்படி என்று
கேட்டார்கள். ஆகையினாலதான் மோசையை கொண்டு கடவுள் பல அற்புதங்களை செய்தார். இங்கே கடவுள் நேரடியாகவே இடைபடுகின்றார். தன்னை யார் என்று காண்பிக்க வேண்டும். அதற்குரிய காரியத்தை அவர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார். எதுவும் சரிதான். ஒரு ஆள் நம்மிடத்துல அறிமுகம்னா நாம் எளிதாக உடனே நாம் நம்பி விடுவதில்லை. ஒரு சில அடையாளங்களை வைத்து, காரியங்களை வைத்து, ஓகே இவர் சொல்லுகிறது உண்மைதான் அப்படின்னு நம்பி விடுவோம். அதே போலதான் தாவீதை பாருங்கள். சகோதரர்களை பார்க்க போகிறான். பெலிஸ்தன் அங்கே கோலியாத் கடவுளை இகழ்ந்து கொண்டிருக்கிறான். இதை பொறுக்க முடியாத தாவீது, என்னை சவுல் இடத்துல கொண்டு போங்கள் என்று சொல்ல, தாவீதை அழைத்து கொண்டு சவுலுக்கு முன்பாக, மன்னன் சவுலுக்கு முன்பாக நிறுத்துகிறார்கள். சவுல் சொல்கிறான், போப்பா போப்பா, நீ சின்ன பையன், ஒன்னால எல்லாம் இது முடியாது. எவ்வளவு பெரிய ராணுவ வீரர்கள், வலிமை மிக்கவர்கள் அங்கே இருக்கிறார்கள். நீ ஒரு சாதாரண ஒரு சின்ன பையன், ஆடு மேய்க்கிறேன்னு சொல்றேன், உன்னை நான் எப்படி நம்பி அனுப்ப முடியும் அப்படின்னு சொன்ன உடனே தாவீது சொல்லுவான் பாருங்கள், நான் ஒரு வாட்டி ஆட்டை அடிக்க வந்த சிங்கத்தை கொண்டவன், கரடியையும் நான் கொண்டு போட்டவன் அப்படி என்று சொன்ன உடனே, அப்படியா? இதுவரையிலும் தாவீதை குறித்துள்ள எண்ணம் சவுலுக்கு இப்போது மாறுகிறது. நீ சிங்கத்தை கொண்டாயா, ஆட்டை கொண்டாயா அப்படி என்று சொன்னால் நீ போ, அவனோடு போய் போரிடு என்று அனுமதிக்கிறார். அதே போலதான் கடவுள் இப்போது தம்மை நேரடியாகவே பாபிலோன் நாட்டிலே அடிமைப்பட்டு கிடக்கிற, நம்பிக்கை இழந்து போய் கிடக்கிற மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறார் பாருங்கள். எப்பா, கடலிலே நான் பாதையை அமைத்தேன். உங்கள் முதாத்தையர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தபோது கடலிலே நான் பாதையை அமைத்து கொடுத்தவன். அடுத்து சொல்லுகிறார், ரதங்கள், குதிரைகள், பராக்கிரமசாலிகள் எல்லாரையும் ஒரே நேரத்தில் விழுந்து கிடக்க பண்ணினவன். அடுத்து மூன்றாவது சொல்லுகிறார் பாருங்கள், எல்லாரையும் திரி அணைகிறது போல் அவைகள் எல்லாவற்றையும் அணைந்து போக பண்ணுகிறவன் அப்படின்னு சொல்லுகிறார். இப்ப எல்லாரையும் ஒரே நேரத்திலே, குதிரைப்படை இருந்தது, மற்ற ரதங்கள் இருந்தன, பராக்கிரமசாலிகள் இருந்தார்கள், எல்லாரையும் ஒரே நேரத்திலே செங்கடலிலே விழப்பண்ணினவன் நான் அப்படி என்று தன்னை கடவுள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, அநேக நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மாறுகின்ற போது, நினைத்ததற்கு மாறாக காரியங்கள் நடக்கின்ற போது நமக்குள்ளே கொஞ்சம் தடுமாற்றம் வருகிறது, அவிசுவாசம் வருகிறது. நிச்சயமாகவே இதுல கடவுளால் திருப்பு முனையை ஏற்படுத்த முடியுமா? இதுல மாற்றத்தை கொண்டு வர முடியுமா? இந்த தடையை அகற்ற முடியுமா? இந்த பிரச்சனைகளை தாண்டி செல்ல முடியுமா? அப்படி என்ற நம்பிக்கைகளும் தடுமாற்றமும் அநேக நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகின்றது. ஆனால் கடவுள் தம்மை நமக்கு முன்பாக வெளிப்படுத்துகிறார். எப்படி என்று சொன்னால், எப்பா, நீங்க சாதாரண நினைக்காதீங்க, சமுத்திரத்திலே நான் பாதையை அமைத்தவன், ரதங்களையும் பராக்கிரமசாலிகளையும் அதோடு குதிரைகளையும் ஒரே நேரத்திலே வீழ்ந்து கிடக்க பண்ணினவன் அப்படி என்று கடவுள் சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் என்னால் ஆகாத காரியம் எதுவுமே இல்லை என்பதை கடவுள் வெளிப்படுத்துகிறார். ஆம், கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கடவுள் நம்முடைய ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல, சர்வ வல்லமை படைத்த கர்த்தர், சர்வ வல்லமை படைத்த கர்த்தர். அதான் சொல்லுவார், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகளும் என் வழிகள் அல்ல. அப்படி என்று சொன்னால் நாம்
நினைக்கின்றதற்கு மாறாக கடவுளுடைய நினைவுகள், நம்முடைய வழிகளுக்கு மாறாக கடவுளுடைய வழிகளும் உயர்ந்தவைகள் என்ற சிந்தனையும் என்ற எண்ணமும் என்ற விசுவாசமும் நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும். அடுத்து 2வது காரியம் பாருங்கள், 18வது வசனமும் 19வது வசனமும். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். போதும். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அடுத்து சொல்லுகிறார், முதலாவது தான் எப்படிப்பட்டவர் என்பதை நம்பிக்கை இழந்து கிடந்த மக்களுக்கு ஒரு கொஞ்சம் நம்பிக்கை ஒளியை ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துவதன் மூலமாய் நம்பிக்கையின் ஒளியை ஆண்டவர் ஏற்றி வைக்கிறார். நம்பிக்கையின் தீபத்தை ஆண்டவர் ஏற்றி வைக்கிறார். 2வது ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். என்ன வாக்கு தத்தம் என்று சொன்னால், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அதற்கு முன்பாக சொல்லுகிறார் என்னவென்று சொன்னால், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை நீ சிந்திக்க வேண்டாம். என்னடா இது? ஆண்டவர் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் இங்கே வரலாற்று நிகழ்வுகளை மறக்க சொல்லவில்லை. அந்த எண்ணத்தின் அடிப்படையிலே கடவுள் இங்கே சொல்லவில்லை. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் என்று சொன்னால், கடந்த காலத்தின் கசப்புகளை நினைக்க வேண்டாம், கடந்த காலத்தின் தோல்விகளை நினைக்க வேண்டாம், கடந்த காலத்திலே கடந்த நாட்களிலே சந்தித்த அவமானங்களை நினைக்க வேண்டாம். ஒருவேளை நீங்கள் வாழ்க்கையில முடங்கி போய் கிடந்த சூழ்நிலைகள் கூட உண்டு, அவைகளை ஒன்றையும் நீங்கள் நினைக்க வேண்டாம். ஒருவேளை நீங்கள் கண்ணீரின் பாதையிலே பயணித்த நேரங்கள் உண்டு, நீங்கள் அதையெல்லாம் பொருட்படுத்த வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் என்ன செய்கிறேன்? புதிய காரியத்தை நான் செய்கிறேன். அது என்ன காரியம்? வனாந்திரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். வனாந்திரத்திலே வழியை பற்றி கேட்கணும்னு சொன்னா, நம்ம ஊர்ல இருந்து சவுதி போன்ற நாடுகளிலே, இஸ்லாமிய நாடுகளில் போய் ஏமாந்தவர்களுக்கு தான் தெரியும். டிரைவர்னு சொல்லி அழைத்து செல்லுவார்கள். டிரைவர்னு சொல்லி அவர் ரொம்ப பெருமிதமா போவான். ஏர்போர்ட்ல போன உடனே கார்ல கூட்டிட்டு போயிட்டு எங்க கொண்டு விடுவாங்க? வனாந்திரத்திலே கொண்டு விடுவார்கள். வனாந்திரத்துல கொண்டு விட்டுட்டு திரும்பி விடுவார்கள். எந்த பக்கம் போகணுன்னே தெரியாது, எந்த திசையில போகணுன்னே தெரியாது. ஏதாவது தடங்கல்கள் அடையாளங்களை வைத்து போன அதுக்கும் வாய்ப்பில்லை. எங்கு பார்த்தாலும் எந்த சூழ்நிலை பார்த்தாலும் ஒரே இதாத்தான் இருக்கு. அப்படின்னு சொன்னால் பாருங்க, பாபிலோனுக்கும் இஸ்ரேல் நாட்டுக்கும் இடையே 100 கணக்கான மைல்கள் என்னன்னா வனாந்திரம், பாலைவனம். அங்கே மணல் தான் இருக்கும், பாதை இருக்காது. பாதை போட்டா கூட அது நிக்காது. ஏனென்று சொன்னால் மணல் காற்று வந்து புரட்டி போட்டு மணல்னாலே அந்த பாதைகளை நிரப்பிவிடும், அடையாளமே தெரியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒன்ன நான் செய்யறேன்ப்பா, நீ கடந்ததெல்லாம் நினைக்காதே, கடந்த காலத்தின் கஷ்டங்களை எல்லாம் நினைக்காதே, தோல்விகளை நினைக்காதே. நான் ஒண்ணு செய்கிறேன், ஒண்ணு சொல்லுகிறேன், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அது என்ன புதிய காரியம்? வனாந்திரத்திலே நான் வழியை நான் ஏற்படுத்துவேன். நீ பாபிலோனிலிருந்து இஸ்ரவேல் தேசத்திற்கு செல்ல முடியுமா என்று திகைத்துக் கொண்டிருக்கிறாய். எனக்கு எதிர்காலம் உண்டோ என்று நீ ஐயத்தோடு நிற்கிறாய், கலங்கி போய் நிற்கிறாய். பதறாதே, கலங்காதே, திகையாதே. நான் இந்த வனாந்தர பூமியிலே உனக்காக நான் என்ன செய்வேன்? பாதையை ஏற்படுத்துவேன். அடுத்து சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன்.
அவாந்தர வெளி, தண்ணீருக்கான ஊற்றுக்கான வாய்ப்பே இல்லாத இடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஊற்றுக்கண்களை திறக்க வைப்பேன் என்று சொல்லவில்லை. என்ன சொல்லுகிறார்? ஆறுகளை உண்டாக்குவேன், நீரோடை உருவாக்குவேன் என்று சொல்லவில்லை. தண்ணீருக்கு வாய்ப்பில்லை அப்படி என்று சொல்லுகிற பிரதேசத்திலே நான் ஆறுகளை உண்டாக்குவேன் அப்படி என்று சொல்லுகிறார். அப்போ நம்முடைய கடவுள் சாதாரணமானவர் அல்ல. ஆண்டவர் சொல்லுகிற ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்கிறார். என் ஜனமே, நீங்க கலங்க வேண்டாம், இனி இதிலிருந்து நான் விடுதலையாகி போவேனோ என்று திகைக்க வேண்டாம். உங்களுக்கு பாபிலோன் நாட்டிலிருந்து இஸ்ரேல் நாட்டுக்கு வனாந்திரத்தின் வழியாக பாதை உண்டாக்குவேன். நீங்க தன்னைக்காக எப்படி நாங்கள் கஷ்டப்படுவோமே அப்படி என்று எண்ண வேண்டாம். அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அடுத்து என்ன சொல்லுகிறார் பாருங்கள். ஆறுகளை உண்டாக்கு, காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். ஐயா, கடவுள் இங்கே அப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், நீங்கள் பயணிக்கின்ற நேரத்திலே நிச்சயமாகவே விலங்குகளினாலே உங்களுக்கு பாதிப்பு உண்டாகும் என்று ஒருவேளை நீங்கள் கலங்கக்கூடும், திகைக்கக்கூடும். பயப்பட வேண்டாம். அந்த காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு? என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. அவைகளும் என்னை என்ன செய்யும்? கனம் பண்ணும் அப்படின்னு சொல்லுகிறார். என்ன பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்கள். என்ன பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற நம்மை பார்த்தும் ஆண்டவர் சொல்லுகிறார், இது ஒருவேளை அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லப்பட்டதா இருந்தாலும், இதோ இந்த நாளிலே பல்வேறு சூழ்நிலைகளிலே இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், முந்தினவைகளை என்ன செய்ய வேண்டாம், நினைக்க வேண்டாம். கடந்த காலத்தின் கசப்புகள் எல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும் அப்படி என்று சொல்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய எதிர்பாராத மாற்றங்கள், உங்கள் வாழ்க்கையிலே எதிர்பாராத திருப்புமுனைகள், உங்களுடைய தொழில்களிலே எதிர்பாராத வளர்ச்சிகள், உங்களுடைய வேலை காரியத்திலே அபரிதமான மேன்மைகள் எல்லாவற்றையும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள் அப்படி என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அடுத்ததாக மூன்றாவது ஒரு காரியம், இறை கடவுளுடைய நம்பிக்கை. நாம் கடவுளை நம்புகிறோம், கடவுளை விசுவாசிக்கிறோம் அப்படி என்றுதான் கேட்கிறோம். ஆனால் தன்னை தம்முடைய மக்களுக்கு தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தின கடவுள், இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லுகிற கடவுள் மக்களிடத்தில் மேல ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார். என்ன நம்பிக்கை என்று சொன்னால், அதான் 21வது வசனம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இந்த ஜனம், நான் நிச்சயமாகவே அவருடைய வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்வேன். அந்த ஜனம் என்னை என்ன செய்வார்கள்? என் துதியை சொல்லி வருவார்கள். இங்கேதான் நாம் அநேக நேரத்திலே கடவுளுடைய நம்பிக்கைக்கு அநேக நேரத்திலே துரோகம் செய்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டத்திலே, நெருக்கத்திலே, இன்னல்களிலே, இடர்பாடுகளிலே கடவுளை நாம் தேடுவோம். அந்த இதெல்லாம் மாறி போன பிற்பாடு, கொஞ்சம் சூழ்நிலை மாறி போறது சாதகமா வந்த பிற்பாடு அநேக நேரத்திலே கடவுளை என்ன செய்து விடுகிறோம்? கடவுளை மறந்து விடுகிறோம். கடவுளை துதிப்பதற்கு நேரம் இல்லை, கடவுளோடு உறவாடுவதற்கு நேரம் இல்லை, கடவுளோடு பேசுவதற்கு நேரம் இல்லை, அவருடைய வார்த்தைகளை சிந்திப்பதற்கு நேரம் இல்லை. ஏன் கோயிலுக்கு வரல, ஏன் ஆலயத்துக்கு வரல அப்படின்னு கேட்டா,
அதற்கு சொல்லுகிற காரணங்கள் எல்லாம் ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பா இதோ நான் உன்னுடைய வாழ்க்கையிலே புதிய காரியத்தை செய்வேன், அது இப்பொழுதே உன்னுடைய வாழ்க்கையில நடக்கும். அதே நேரத்திலே என் ஜனமாகிய நீங்கள் என் துதியை சொல்லி வர வேண்டும். கடவுளுக்கு நம்பிக்கைக்குரிய பாத்திரங்களாக நாம் திகழ வேண்டும். அதான் இன்றைக்கு வாசித்து கேட்டேன் நற்செய்தி பகுதியிலே மிக மிக அருமையாக சொல்லுகிறார் பாருங்கள், மிக தெளிவாக சொல்லுகிறார் பாருங்க. ஒரு ஒரு எஜமான் தன்னுடைய தோட்டத்தை ஒரு குத்தகரிடத்துல விட்டு பாத்துக்கப்பா, நான் வெளியூருக்கு சென்று வரேன், வெளிநாட்டிற்கு சென்று வரேன், பாத்துக்கா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஏற்பாடு பண்ணிட்டு வெளியூருக்கு போகிறார். வெளியூருக்கு போகிறவர் கனிகாலம் வருகிறது, கனி மிகுந்த காலம் வருகிறது. தான் யாரை நம்பி விட்டு போயணும் அவனிடத்துல போய் ஆள் அனுப்பி பலனை வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னா, எஜமான் அனுப்பின வேலைக்காரனை அவன் அடித்து வெறுமையாக அனுப்பி விடுகிறான். நம்பிக்கை துரோகமாக நடந்து கொள்கிறான் பாருங்க. சரி பரவாயில்ல, போட்டு போனா போதுப்பா. இரண்டாவது ஒரு ஆளை அனுப்புகிறார். வேதம் சொல்லுகிறது அவனை அடித்து அவமானப்படுத்தி வெறுமையாக அனுப்பி விடுகிறான். அடுத்து மூன்றாவது பாருங்கள், மூன்றாவது ஒரு ஆள் அனுப்புறான். அவனை காயப்படுத்தி துரத்தி விட்டார்கள். அடுத்த நாளாக போட்டுப்பா, என் சொந்த குமாரனையே நான் அனுப்புறேன் அப்படி என்று சொல்லி எஜமான் தன்னுடைய குமாரனை அனுப்புகிறார். குமாரனை என்ன செய்தார்? கொலை செய்து விட்டார்கள். எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் பாருங்க. இதே போலதான் கடவுள் காலாகாலமாய் நியாயாதிபதிகளை கொண்டு நம்மோடு பேசினார், ராஜாக்களை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் இடைப்பட்டார், அடுத்ததாக தீர்க்கதரிசிகளை கொண்டு இடைப்பட்டார். எல்லாரையும் கல்லறிந்தோம், எல்லாரையும் வீழ்த்தினோம், கடைசியாக தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு அனுப்பினார். இவரை கண்டாவது மக்கள் பயப்படட்டும், அஞ்சட்டும், இதை கண்டார் இறைவனுக்குரிய கனத்தைய மக்கள் செலுத்தி வாழட்டும் என்று அனுப்பினார். ஆனா இயேசுவையே சிலுவையிலே அறைந்து விட்டோம். கடவுள் நம்புற, இன்னும் பரவாயில்லப்பா, உனக்காக நான் சிலுவையிலே வந்து மரித்து விட்டேன், உயிர்த்து விட்டேன், இனியாவது எனக்கு நம்பிக்கைக்கு பாத்திரவனாய் நீ நடந்து கொள்வாயா அப்படி என்று கேட்கிறார். மகிமைக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்வீர்களா அப்படி என்று கடவுள் கேட்கிறார். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, ஒரு அற்புதமான தவகாலத்திலே வைக்கப்பட்டிருக்கிறோம். தவகாலத்தின் கிட்டத்தட்ட கடைசி நாட்களுக்குள்ளாக நாம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறோம். நாம் எண்ணி பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். இந்த நாளிலே நாம் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையின் வித்தியாசமான சூழல்களை கண்டு நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் திட்டமாய் தெளிவாக பேசுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அதே நேரத்திலே இந்த ஜனம் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள். நாம் கடவுளுக்கு மகிமைக்கு பாத்திரவான்களாக நடக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்த்து, நம்மை ஆராய்ந்து பார்த்து, இந்த நாளிலே ஒப்படைத்து ஒரு புதிய தீர்மானத்தோடு நாம் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்வோம். ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி ஒரு புதிய பாதையிலே நம்மை நடத்துவார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவின் நாள் மட்டாய் காத்துக் கொள்வதாக. ஆமென்.